டே 3 ஆஃப் 1% பெட்டர் எவ்ரிடே. இன்னைக்கு ஜிம் போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அலாரத்தை செட் பண்ணிட்டு வந்து நேற்று நைட்டு படுத்தோம். பார்த்தா நேற்று நைட்டு படுக்கும் போதே மணி 1:30 2 மணி ஆகிப்போச்சு. காலையில் எங்கே எழுந்திரிச்சோம், அதனால் காலையில் எழுந்திரிக்க தோத்துக்கிட்டே இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு காரி நம்ம மூஞ்சியில் நம்மளே கண்ணாடியை பார்த்து தூக்கிட்டு காலையில் போய் கார்டியோ பண்ணிட்டு வந்து படுத்தாச்சு. அடிச்சு குடிச்சு கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். ஸோ எல்லாத்தையும் பார்த்தா தலைமை வந்துட்டு உட்காந்து போம உரிச்சிட்டு இருந்தான். நம்ம ரூம்மேட் வந்து நல்லா கூப்பிட கடுத்து படுத்து ஃப்ளாட் ஆகிட்டு அப்புறம் போட வேண்டியதெல்லாம் போட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இன்னைக்கு தலைமை வந்துட்டு நீல நேரம். இன்றைக்கும் லேட்டாக இருந்துச்சுனால அயன் பண்ணுறதுக்கு முறையாக இருந்தது. ஸோ வேறு ஏதாவது டிஷர்ட் கையில் சிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த கருப்பு கலர் டிஷர்ட் கையில் சிக்கிச்சு. இந்த கருப்பு கலர் டிஷர்ட்டை தூக்கி மாட்டிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. திருப்பி எப்போதும் போல் பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் போயாச்சு. ஆஃபீஸில் போயிட்டு பஞ்சன் பண்ணிட்டு உள்ளே என்ட்ரானா ஆஃபீஸில் இன்னைக்கு யாருமே வரல. எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு உட்காந்துருந்தாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு தக்காளி தொக்கும் தோசையும் கொண்டு வந்திருந்தான். அதை வாங்கி அப்பாவோட அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு தோசை எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு தோசையை வாங்கி அடிச்சுன்னு ஊற்றிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பிளேஸில் போய் உட்காந்து கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் டொங்கன்னு கீபோர்டு 4 தட்டிட்டு பார்த்தா ஷோல்டர் வலி. போன வாரம் நம்ம வீக்கெண்ட் சப்போர்ட் 2 நாளுமே பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் மவுஸை பிடிச்சி ஷோல்டரும் கழுத்தும் பயங்கரமாக ஒரு பெயின் இருக்குது. ஸோ அதை அப்படியே உட்காந்து அங்கிட்டு இங்கிட்டு நெளிஞ்சிக்கிட்டு உட்காந்துருந்தோம். கிளம்பி ரூம் வந்தால் இன்றைக்கான பெண்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் இருந்தது. அந்த பெண்டிங் ஒர்க்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு உட்காந்து ரூமில் அரட்டை அடிச்சுட்டு ஈவினிங் சரி மைண்ட் ஸ்பேஸ் ஏரியாவில் ஒரு வாக்கை போட்டு நாளைக்கு என்ன ஆனாலும் சரி கண்டிப்பாக ஜிம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சையும் போட்டுட்டு வந்து குட் நைட்டு படுத்து ஃப்ளாட் ஆயாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.